ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம அன்றாடம் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்கள் தான். அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு சே இங்கிலீஷ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், இப்போது நம்ம ஏதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி போகுதுன்னு தெரியாமல் இருப்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லி கேட்போம். எப்படி நான் நகர மையத்திற்கு உள்ள சென்டருக்கு போகிறது, எப்படி போகணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? நான் எப்படி நகர மையத்திற்கு செல்ல முடியும்? ஹவு கேன் ஐ கோ டு த டவுன் சென்டர்? ஹவு கேன் ஐ கோ டு த டவுன் சென்டர்? நான் எப்படி நகர மையத்திற்கு செல்ல முடியும், அதாவது டவுன் சென்டர் நான் எப்படி செல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, வேர் ஆர் யூ நவுன்னு சொல்லிட்டு கேட்போம். அப்போ நம்ம சொல்லனா அலுவலகத்தில் இருக்கிறேன், நான் ஆஃபீஸில் இருக்கேன், நான் ஸ்கூலில் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் ஆஃபீஸில் இருக்கிறேன். ஐ எம் அட் த ஆஃபீஸ். ஐ எம் அட் த ஆஃபீஸ். நான் அலுவலகத்தில் இருக்கிறேன், அதாவது நான் ஆஃபீஸில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். எனக்கு இந்த மேக்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இந்த மேக்ஸ் ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுப்பீங்களா, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரதரோ சிஸ்டரோ நம்ம கேட்போம். அப்போ நம்ம கேட்கலாம், கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் மேக்ஸ் ப்ராப்ளம்? அதாவது நம்ம மேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது மேக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லலாம். கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் மேக்ஸ் ப்ராப்ளம்? இந்த கணித பிரச்சனை எனக்கு உதவ முடியுமா, அதாவது இந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தை எனக்கு சால்வ் பண்ணி கொடுப்பீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, சொல்லி கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் மேக்ஸ் ப்ராப்ளம்? கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் மேக்ஸ் ப்ராப்ளம்? இந்த கணித பிரச்சனை எனக்கு உதவ முடியுமா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா, அதாவது உங்கள் கையை கொஞ்சம் எனக்கு கொடுங்களா, நான் மேலே ஏறி வந்துடுறேன். இப்போ நம்ம எங்கேயாவது ரோட்டில் போகும்போது விழுந்துடுவோம், அப்போ ஹெல்ப்பு கேட்கலாம். அப்போ உங்கள் கை கொஞ்சம் கொடுங்களா, உங்கள் கையை பிடிச்சிட்டு நான் மேலே எழுச்சி வரேன்னு சொல்லிட்டு கேட்போம். அப்போது நீங்கள் எனக்கு ஒரு கை கொடுக்க முடியுமா? கேன் யூ லெண்ட் மீ எ ஹேண்ட்? கேன் யூ லெண்ட் மீ எ ஹேண்ட்? நீங்கள் எனக்கு ஒரு கை கொடுக்க முடியுமா, நீங்கள் எனக்கு ஒரு கை கொடுக்க முடியுமா? ரிப்பீட் ஒன்ஸ். நான் எப்படி நகர மையத்திற்கு செல்ல முடியும்? ஹவு கேன் ஐ கோ டு த டவுன் சென்டர்? நான் அலுவலகத்தில் இருக்கிறேன். ஐ எம் அட் த ஆஃபீஸ். இந்த கணித பிரச்சனை எனக்கு உதவ முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் மேத் ப்ராப்ளம்? நீங்கள் எனக்கு ஒரு கை கொடுக்க முடியுமா, நீங்கள் எனக்கு ஒரு கை கொடுக்க முடியுமா? கேன் யூ லெண்ட் மீ எ ஹேண்ட்? கேன் யூ லெண்ட் மீ எ ஹேண்ட்? நெக்ஸ்ட்டு ஒன், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்போம். உங்களுக்கு ஏதாவது என்னிடமிருந்து உதவி தேவைன்னு சொல்லிட்டு அப்போ கேட்கலாம். Do you need any help? Do you need any help? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? Do you need any help? இப்போது நம்ம எங்கேயாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ லைனாக உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ நமக்கு சால்ட்டு பற்றலாம், நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கிற சால்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? could you please pass me the salt? அதாவது அந்த சால்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். could you please pass me the salt? எனக்கு கொஞ்சம் இந்த உப்பை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு அப்பாயின்மெண்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம கொடுத்துருப்போம், இல்லை நாம்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்போம், ஏதாவது ஒரு மீட்டிங்க்கோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு சந்திப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கச்சு நம்ம கொஞ்சம் லேட்டாக போவோம். அப்போ சொல்லலாம், ஐ ஆம் ரன்னிங் லேட் ஃபார் மை அப்பாயின்மெண்ட். அதாவது என்னுடைய சந்திப்புக்கு நான் தாமதமாக வருகிறேன். ஐ ஆம் ரன்னிங் லேட் ஃபார் மை அப்பாயின்மெண்ட், அதாவது நான் கொஞ்சம் தாமதமாக வருகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ ஆம் ரன்னிங் லேட் ஃபார் மை அப்பாயின்மெண்ட். ஐ ஆம் ரன்னிங் லேட் ஃபார் மை அப்பாயின்மெண்ட், எனது சந்திப்புக்கு நான் தாமதமாக வருகிறேன். இப்போது ரிமோட் நம்ம வீட்டில் டிவி பார்த்துட்ருப்போம், இப்போ ரிமோட்டு எங்கேயாவது கொஞ்சம் தூரமாக இருக்கும். அப்போ நம்ம கேட்கலாம், அந்த ரிமோட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணா, கேன் யூ பாஸ் மீ த ரிமோட்? ரிமோட்டை எனக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமா, அந்த ரிமோட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். கேன் யூ பாஸ் மீ த ரிமோட்? கேன் யூ பாஸ் மீ த ரிமோட்? ரிமோட்டை எனக்கு அனுப்ப முடியுமா, அந்த ரிமோட்டை கொஞ்சம் அனுப்புங்களா? கேன் யூ பாஸ் மீ த ரிமோட்? ரிப்பீட் ஒன்ஸ். டூ யூ நீட் எனி ஹெல்ப்? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? தயவு செய்து எனக்கு உப்பை அனுப்ப முடியுமா, இந்த உப்பை கொஞ்சம் பாஸ் பண்ணுவீங்களா? could you please pass me the salt?
எனது சந்திப்புக்கு நான் தாமதமாக வருகிறேன். எனது சந்திப்புக்கு நான் தாமதமாக வருகிறேன். I am running late for my appointment. I am running late for my appointment. ரிமோட்டை எனக்கு அனுப்ப முடியுமா? ரிமோட்டை கொஞ்சம் பாஸ் பண்ண சொல்லுங்கள். கேன் யூ பாஸ் மீ த ரிமோட்? கேன் யூ பாஸ் மீ த ரிமோட்? நெக்ஸ்ட்டு ஒன், ஆமாம், உங்களுடைய வெக்கேஷனுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க? உங்களுடைய லீவை நீங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கீங்க? நீங்கள் எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். இல்லைனா நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க? நீங்கள் உங்கள் விடுமுறையில் நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க? என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்கலாம், வேர் டிட் யூ கோ அண்ட் யுவர் வெக்கேஷன்? வேர் டிட் யூ கோ அண்ட் யுவர் வெக்கேஷன்? உங்கள் விடுமுறையில் எங்கே சென்றிருக்க? அதாவது உங்கள் லீவு நாளில் உங்கள் சம்மரில் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். வேர் டிட் யூ கோ அண்ட் யுவர் வெக்கேஷன்? வேர் டிட் யூ கோ அண்ட் யுவர் வெக்கேஷன்? உங்கள் விடுமுறையில் எங்கே சென்றீர்கள்? ஆமாம், நீங்கள் ஏதாவது சம்மரில் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? எங்கே போகலான்ட்டு ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? Do you have any plans for the holidays? Do you have any plan for the holidays? விடுமுறைக்கு ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா? அதாவது இந்த ஏதாவது பிளான்ஸ் போட்டிருக்கீங்களா? எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, எனக்கு இன்று உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஐ எம் வெரி சேட், நான் ரொம்ப சோகமாக இருக்கேன். ஐ எம் வெரி டயர்டு, என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே. ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே. எனக்கு இன்று உடல்நிலை சரியில்லை. ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே. எனக்கு இன்று உடல்நிலை சரியில்லை, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒன், இப்போ நம்ம பள்ளி பேருந்தை மிஸ் பண்ணிவிட்டு நான் சொல்லணும், நம்ம கொஞ்சம் லைட்டாக போனால் பஸ்ஸு போய்டும் இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், ஐ மிஸ்டு மை ஸ்கூல் பஸ். ஐ மிஸ்டு மை ஸ்கூல் பஸ். எனது பள்ளி பேருந்தை தவற விட்டேன். அதாவது என்னுடைய ஸ்கூல் பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், பஸ்ஸு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ மிஸ்டு மை ஸ்கூல் பஸ். ஐ மிஸ்டு மை ஸ்கூல் பஸ். எனது பள்ளி பேருந்தை தவற விட்டேன். எனக்கு அதிக பணம் வேண்டும். எனக்கு ரொம்ப பணம் தேவைப்படுது, எனக்கு அதிகமாக பணம் கொடுங்க. ஐ வாண்ட் மோர் மணி. ஐ வாண்ட் மோர் மணி. எனக்கு அதிக பணம் வேண்டும். ஐ வாண்ட் மோர் மணி. உங்கள் பேருந்தை தவற விட்டுருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் பேருந்தை மிஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம பேருந்தை மிஸ் பண்ணிட்டு போகிறச்சு கேட்பாங்க, ஏன்னா பேருந்தை மிஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இல்லைங்களா? ஆமாம், நான் மிஸ் பண்ணிட்டேன். எஸ், ஐ மிஸ்டு மை ஸ்கூல் பஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவான். எனக்கு பள்ளி பேருந்தை தவற விட்டேன்னு சொல்லிட்டு. உங்கள் பேருந்தை தவற விட்டுருக்கீங்களா? உங்கள் பேருந்தை தவற விட்டுருக்கீங்களா? டிட் யூ மிஸ் யுவர் பஸ்? டிட் யூ மிஸ் யுவர் பஸ்? உங்கள் பேருந்தை தவற விட்டுருக்கீங்களா? எஸ், ஐ மிஸ்டு மை ஸ்கூல் பஸ். ஆமாம், எனது பேருந்தை தவற விட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். கொஞ்சம் மெதுவாக பேசுங்களேன், ஏன் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டே இருக்கீங்க? நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? யாராவது சில பேர் ரொம்ப ஹை ஸ்பீடாக பேசுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், ஆமாம், நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே, கொஞ்சம் மெதுவாக பேசுவீர்களா? தயவுசெய்து மெதுவாக பேசுவீர்களா? would you please speak slowly? would you please speak slowly? would you please speak slowly? தயவுசெய்து மெதுவாக பேசுவீர்களா? repeat once. I missed my school bus. எனது பள்ளி பேருந்தை தவற விட்டேன். I want more money. எனக்கு அதிக பணம் வேண்டும். Did you miss your bus? Did you miss your bus? உங்கள் பேருந்தை தவற விட்டிருக்கீங்களா? உங்கள் பேருந்தை தவற விட்டிருக்கீங்களா? தயவுசெய்து மெதுவாக பேசுவீர்களா? தயவுசெய்து மெதுவாக பேசுவீர்களா? Would you please speak slowly? Would you please speak slowly? தயவுசெய்து மெதுவாக பேசுவீர்களா? I missed my school bus. எனது பள்ளி பேருந்தை தவற விட்டேன். I want more money. எனக்கு அதிக பணம் வேண்டும். Did you miss your bus? உங்கள் பேருந்தை தவற விட்டுருக்கீங்களா? Would you please speak slowly?